சிவாய நம. திருச்சிற்றம்பலம். குருவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமோ நமஹ. எல்லாம் வல்ல என்னுடைய குருநாதரின் பாதார விந்தங்களை சரணடைந்து, அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பில் விளைந்த ஆறுமுதே பொய்மையே பேசி பொழுதனை சுருக்கும் புழுத்தலையே நிந்தனுக்கு செம்மையே ஆஜ சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கெழுந்தருள்வது இனியே. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களையும் சரணடைந்து, மகிஷத்வஜாஜ வித்மஹே சண்டஹஸ்தாஜ தேமகி தன்னோ வாராகி பிரஜோதயாத் என்று என்னுடைய உபாசனை தேவதை இந்த நாயடியேன் கனவிலும் நனவிலும் தொடரக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்தேத்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய சர்வம் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமியுடைய நமஸ்காரங்கள், வாழ்த்துக்கள். நமச்சிவாய். அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனிப்பெயர்ச்சி. இந்த சனிப்பெயர்ச்சி 27/12/2020 அன்றைய தினம் காலை 5:20 நடைபெறுகிறது. வாருங்கள் நேயர்களே, சனிப்பெயர்ச்சி நாம் காண்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனிப்பெயர்ச்சி. சார்வரி வருடம், தமிழ் வருடம் மார்கழி மாதம், ஆங்கிலம் 27/12/2020 அன்று அதிகாலை 5:50 சனி பகவான் உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருந்து 2ஆம் பாதம் ஆகிய மகர ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இப்போது இயற்கையாக ஒரு கேள்வி பிறக்கும் கடகராசி நேயர்களுக்கு. இப்போ கடகராசி என்பவர்கள் என்ன கொஸ்டின் பண்ணுறாங்கன்னா, சாமி போன டிசம்பர் மாதத்துலேயும் ஒரு சனி பெயர்ச்சி நடந்ததே, அது திருக்கணிதம். சாமி இப்போது நடக்கிறது இது வாக்கியம். போன டிசம்பரில் நடந்தது திருக்கணித பிரகாரம் நடந்தது. இந்த வருடம் நடக்கக்கூடியது தான் கோவில் அனுஷ்டான சம்பந்தப்பட்ட சனிப்பெயர்ச்சி. எளிமையாக சொல்லணும்னா திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி இப்போ தான். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி தான் கோவிலில் நடைபெறக்கூடிய சடங்குகள், சம்பிரதாயங்கள், ஆச்சாரங்கள், அனுஷ்டானங்கள் இது எல்லாம் வாக்கியப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி இன்னும் நடைபெறவில்லைன்னு போன வருஷம் சொன்னாங்க. அப்போ அந்த உண்மையான திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி இந்த மார்கழி மாதம், அதாவது டிசம்பர் 27ஆம் தேதி அதிகாலை நடைபெறுகிறது. அப்போது கடந்த 3 வருஷமே ஆகிடுது, ரொம்ப லேட்டு. 3 வருடங்களாக கடகராசிக்கு எப்படி இருந்தது? சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்தார். கடகராசியை பொறுத்தவரையிலும் சனி 6ல் இருக்கார், அசுபர் மறைஞ்சிட்டார். அதனால் கடகராசிக்கு அருமையாக இருந்திருக்கும். எப்படி? அசுபராகிய சனி 6ல் மறைந்து விட்டார், அல்லது 7க்குடையவன் 8க்குடையவன் 6லே மறைந்திருக்கிறார், அற்புதமாக இருக்கும் அப்படின்லாம் ஒரு மிகப்பெரிய மாயையை, ஒரு தோற்றத்தை யூடியூப் சேனலில் திறந்தீங்கன்னு சொன்னாக்கா நிறைய பூவை உட்கார்ந்து கொட்டுற மாதிரி புகழ் மாலையாக உங்களுக்கு கொட்டியிருப்பார்கள். ஆனால் கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு நடந்தது என்னன்னு உங்களுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். தலைகீழாக நடந்திருக்கும் காரிய தடை, அதுதான் தடை தான் மிகப்பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும். சந்திக்க முடியாத இந்த தடையை எப்படி விலக்குவது என்று நீங்கள் போகாத கோவில் இல்லை, எடுக்காத முயற்சி இல்லை, ஏற்றாத தீபம் இல்லை, பண்ணாத ஹோமம் இல்லை, செய்யாத பூஜை இல்லை. அவ்வளவு பிரார்த்தனை. தடை விலகணும், தடை விலகணும், தடை விலகணும். எது எடுத்தாலும் தடை, எது எடுத்தாலும் தாமதம்,
எது எடுத்தாலும் தள்ளி போகுது, எல்லா முயற்சியும் தோல்வி அடைகிறது. இதில் நாம் எப்படி தான் வெற்றி பெறுவது என்று இந்த கடகராசி என்பவர்கள் கடந்த 2-3 வருடங்களாக படாத பாடுபட்டு வந்திருக்காங்க. இந்த உண்மை தெரியாமல் கடகராசி ராஜயோகத்தை, அந்த கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்க போவது யார் அப்படின்லாம். அப்போ எது யதார்த்தம், எது உண்மை, அதை தான் நாம் சொல்லணும். அதனால தான் இந்த சனி பெயர்ச்சிக்கு நீண்டதொரு ஆராய்ச்சியை செய்து இது இப்படி தான்ப்பா இருக்கும், நீ ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு வழிகாட்டக்கூடிய ஒரு குருவாக இருந்து அவர்களை எச்சரிக்கின்ற வகையிலே அல்லது நல்வழிப்படுத்துகின்ற வகையிலே பாடம் இதுதான் லெசன், இதை தான் நீ படித்தாகணும், இதை படித்ததான் நீ பரீட்சை எழுதுனா, இதை ஒழுங்காக எழுதுனா நீ பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சரியான வழிகாட்டுதலுக்காக இந்த சனிப்பெயர்ச்சி பலனை கடகராசி அன்பர்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். ஆக கடந்த 3 வருட காலம் மறக்க வேண்டிய காலம். இனிமேல் அதை நினச்சி பார்க்குறது வேஸ்ட்டு, நினச்சி பார்க்கவே வேண்டாம் சாமி, அதை நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது, அதனால் அதை தயவு செஞ்சு அதை விட்டுடுங்க, திரும்பவும் அதை பற்றி நான் நினைக்கவே விரும்பலை. அந்த அளவுக்கு அதில் காலதாமதங்கள் இருந்திருக்கும். அப்போ அந்த அளவுக்கு அதில் காலதாமதங்கள் இருந்திருக்கும். அப்படி ஒரு மிகப்பெரிய இன்னல்களிலிருந்து, மிகப்பெரிய சங்கடங்களில் இருந்து மீண்டு வந்திருக்கின்ற, ஏன்னா அதுவரையிலும் 12ஆம் இடத்துல ராகு, ஒரு பக்கம் 6ல் சனி குரு அப்படி கேது அப்படின்னு சொன்னால், இந்த பக்கம் 12ல் ராகு. விரயங்கள் அதிகரித்திருக்கும், செலவுகள் யாருன்னே தெரியாத அவன் காசு வாங்கிட்டு போவான். முன்ன பின்ன ஒரு சந்திப்பே இருந்திருக்காது, அவங்க பைசாவை வாங்கிட்டு போவாங்க. அப்படி பழசை விட்டுடுங்க சாமி, இப்போ நான் நன்னா இருக்கணும், எதிர்காலமாவது இந்த சனிப்பெயர்ச்சியாவது எனக்கு கை கொடுக்குமா. ஏன்னா போன டிசம்பரில் சொன்னாங்க, திருக்கணித சனிப்பெயர்ச்சிக்கு சொன்னாங்க, எங்களுக்கு சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க, சரியாயிடும்னு சொன்னாங்க. ஆனாலுமே கூட சாமி உண்மையிலேயே சொல்கிறேன்னா அந்த கடன் பிரச்சனைலாம் எனக்கு தீரவே இல்லை சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி என்பவர்கள் தான் இன்றும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு உண்மையான சனிப்பெயர்ச்சி எப்படி பலனை தரப்போகிறது என்பதை நாம் காண இருக்கின்றோம். வாருங்கள் பார்ப்போம். கடகராசி நேயர்களே, இதுவரை உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் 7ஆம் இடத்திற்கு செல்கிறார். இந்த 7க்கு செல்லக்கூடிய சனி நல்ல சனியா அல்லது கெட்ட சனியா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களை பொறுத்தவரையிலும் கும்ப சனி தான் சரிபட்டு வராது, மகரத்தில் இருக்கக்கூடிய சனி நல்லவர். கடகராசிக்கு மகர சனி மிகுந்த நன்மையை செய்யக்கூடியவர். ஏற்கனவே அந்த மகரத்தில் நவம்பர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் இருக்கிறார். அப்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய குருவோடு இந்த 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு 7குடையவன் 7லேயே அமர்ந்து கொள்கிறார், ஸ்தான பலம் பெறுகிறார், 7ஆம் இடம் வலுப்பெறுகிறது. அப்போ 7ஆம் இடம் வலுப்பெறுகிறது என்று சொன்னால் 7ல் வலுப்பெற்றால் எதெல்லாம் நன்மையாக இருக்கும், முதல்ல நன்மைகளை எல்லாம் பார்த்துருவோம். 7ஆம் இடம் வலுப்பெற்றால் கூட்டு தொழில் சிறக்கும். முதல்ல தொழில்துறை தான் நம்ம கையில் எடுக்கணும். கூட்டு தொழில் சிறக்கும், கூட்டு வியாபாரம் சிறக்கும், நண்பர்களோடு சேர்ந்து செய்யக்கூடிய வியாபாரம் அபிவிருத்தியாகும், நம்பிக்கையானதாக இருக்கும், அல்லது டெவலப்மெண்ட் வளர்ச்சி அடையும், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும். பிரிந்த கணவன் மனைவிகள் கூட ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதே 7ஆம் பாவம் வலுப்பெறுகின்ற பொழுது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் கடகராசி நேயர்களே. இதில் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில், வயிறு, செரிமான கோளாறு, கல்லீரல் பிரச்சனை, மண்ணீரல் பிரச்சனை, லிவர் சம்பந்தப்பட்டது, செரிமானத்துக்கு எதெல்லாம் உதவுதோ அந்த பேக், அதே போல் குடல் சம்பந்தப்பட்டது, ஒரு சிலருக்கு மோஷன் மூலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உஷ்ணம் சம்பந்தப்பட்டது,
இந்த மாதிரி விஷயங்களில் கடகராசி என்பர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கொழுப்பு கட்டிகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுவும் மர்ம இடங்களில், திரைமறைவான இடங்களில் அந்த கொழுப்பு கட்டி வரும். ஒரு படத்தில் விவேக் சொல்கிற மாதிரி உட்கார இடத்துல கட்டி, அந்த மாதிரி மறைவு ஸ்தானங்களில் மறைவு இடங்களிலே காலில் மறைவிடங்களில் கட்டிகள், கொழுப்பு கட்டிகள் வருவதற்கு, ஆரோக்கிய குறை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ கிரகங்கள் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்துருவோம். சனி பகவான் 7க்குடையவன் 7ஆம் இடத்துல இருக்கிறார். அங்கே ஏற்கனவே குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். அதோடு மட்டுமல்லாது ராகு 3ஆம் இடத்திலும் 11ஆம் பாவமாகிய லாபஸ்தானத்தில் ராகுவும் 5ஆம் பாவமாகிய விருச்சகத்தில் கேதுவும், அப்போ 5-11 ராகுவும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த பக்கம் கேதுக்கு 3-11 சனி குரு, அந்த பக்கம் 5-9 ராகு சனி குரு. அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த வருட கிரகங்கள் 4ம் ஒன்றுக்கொன்று தொடர்பு வைத்து கொள்கின்றன. இதனால் கடகராசிக்கு என்ன அமையப் போகிறது, பலன் என்ன, எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நீண்ட ஒரு ஆராய்ச்சியாக தனித்தனியாக ஒவ்வொரு செக்டருக்கும் என்னுடைய ஆராய்ச்சியை தொடர்கிறேன். இந்த நடந்த விஷயங்கள்லாம் எப்படி மேட்சாதுங்கிறத நீங்கள் சொல்லணும், கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும். இது கரெக்டாக இருக்குது சாமி, நீங்கள் லாஸ்ட்டு பாஸ்ட் இயரை சொன்னீங்க, அது கரெக்டாக இருக்குது, ஃப்யூச்சரை சொல்கிறீங்க, அதுக்கு இப்படி தான் ஒத்து போகுது. ஆக முதல்ல நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, ஃபைனான்ஷியல் சம்மந்தப்பட்டது, பண வரவு சம்மந்தப்பட்டது, பேங்க் சம்மந்தப்பட்டது, பேங்க் செக்டர் சம்மந்தப்பட்டதை, தேசிய அளவில் நாடு சம்மந்தப்பட்டதை முதல்ல பார்ப்போம். கடகராசி நேயர்களே, இந்த வருடம் உங்களுக்கு பண வரவு சிறப்பானதாக இருக்கும். எதிர்பார்த்த இடங்களில் இருந்து உங்களுக்கு பணம் சேரும். அதே போல் கொடுக்கல் வாங்கல் சிறப்பான முறையில் ஸ்மூத்தாக நடைபெறும். எந்த விதமான பிரச்சனைகளும் இன்றி அந்த நடைமுறை பண பரிவர்த்தனை நடக்கும். புரியுதா? அப்போ ஃபைனான்ஸில் என்ன இருக்கும், பேங்க் செக்டர் என்ன இருக்குன்னா, அவங்க பேங்க்கில் பொறுத்தவரை என்ன அதிகமாக லோன் கொடுத்து, டெபாசிட் அதிகமாக லோன் அதுக்கு எக்கச்சக்கமாக கொடுத்து அதுக்கு சரியாக வசூல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நன்மை. அதே போல் வட்டிக்கு கொடுக்கக்கூடியவங்க 10,000 ரூபா கொடுத்து ஒழுங்காக வசூல் பண்ணிட்டானா அவன் அடுத்தது 1,00,000 ரூபா கொடுப்பான், அது அவனுக்கு நன்மை. அப்போ ஒரு தொழிற்சாலைக்கு ஒருத்தர் 100 கோடி ரூபாய் கொடுத்தாங்கன்னா தொழிலுக்கு நன்மை. இப்படியாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் பாரத தேசத்தை பொறுத்தவரையிலே கடகராசி என்பவர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். பண வரவு மேம்படும். பண பரிவர்த்தனைகள் சிறப்பான முறையில் நடைபெறும். பங்கு வர்த்தகம், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட்டு சொல்கிறாங்க இல்லையா, இந்த பங்கு சந்தைகள்லாம் சிறப்பானதாக இருக்கும். கடகராசி நேயர்கள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். இந்த வியாபாரம் கை கொடுக்கும். அடுத்ததாக தொழில்துறை சம்பந்தப்பட்டது. தொழில்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது கூட்டுத் தொழில். கடந்த சில ஆண்டுகளாக கூட்டுத் தொழிலில் இருந்து வந்த அந்த இடர்பாடுகள், அந்த கூட்டு தொழில் எஜமானர்களிடத்திலே, அந்த ஓனர்களிடத்தில் இருந்து வந்த நட்பு, அந்த நட்புக்கு ஒரு பங்கம் வந்திருக்கும். அது ஏதேனும் ஒரு பணம் சம்பந்தமாகவோ, கடன் சம்பந்தமாகவோ, அல்லது ஒரு நபர் சம்பந்தமாகவோ நடைபெற்றிருக்கும். அந்த குருவுக்கும் சனிக்கும் சுக்கிரனுடைய தொடர்போ புதனுடைய தொடர்போ கிடைத்தால் அது ஒரு பெண்ணாக கூட இருக்கும். ஆக இந்த மாதிரி கூட்டு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போ தான் உண்மையான காரணம் தெரிஞ்சு, அதை ஓ மேலேயும் தப்பில்லை, என் மேலேயும் தப்பில்லை, இது காலத்துடைய குற்றம் அப்படின்னு புரிஞ்சுண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய காலமாக இது இருக்கும். எது? கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, பார்ட்னர்ஷிப், அந்த ஓனர்ஷிப் பண்ணக்கூடியவங்களுக்கு. அதே போல் தொழில்துறை எப்படி இருக்கும்?
தொழில்துறையை பொறுத்தவரையிலும் சிறு தொழிலாக இருக்கலாம், குறுந்தொழிலாக இருக்கலாம், தொழிற்சாலைகளாக இருக்கலாம், இன்னும் கூட சொல்லப்போனால் பெரிய வர்த்தகமாக இருக்கலாம், மளிகை கடையிலிருந்து பெரிய பெரிய வர்த்தக நிறுவனங்களாக இருக்கலாம், ஜுவல்லர் ஷாப்பாக இருக்கலாம், அதே போல் ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்டது, தொழிற்சாலை சம்மந்தப்பட்டது, இன்னும் பெரிய பெரிய எப்படிலாம் பெருசாக நீங்கள் திரையில் வரைஞ்சி காமிக்க முடியுமோ அந்த மாதிரி தொழில்துறை சம்மந்தப்பட்டது. அந்த தொழில்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி கடகராசி என்பவர்களாக இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு நன்மை செய்யும். தொழில் மேம்படும், வர்த்தகம் மேம்படும், தொழில் அதிகரிக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் காத்திருக்கிறது கடகராசி என்பர்களே. உங்கள் உறவு முறைகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், உங்களுடைய செயல்பாடுகளில் அறிவுத்திறனில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், கோபம் குறையும், தொழிலில் அதிக ஈடுபாடு. ஒரு உட்காரவே மாட்டேன் சாமி, நான் கடையில் இப்போ தான் உட்கார்றேன், அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடைபெறும். கடைக்கே போக முடியாத அளவுக்கு, கம்பெனிக்கே போக முடியாத அளவுக்கு அங்கே ஏதாவது கடன் பிரச்சனை இருந்திருக்கும், அதனால் போக முடியாமல் இருந்திருக்கும், இருந்துட்டே இல்லைன்னு சொல்ல வேண்டியது இருந்திருக்கும், இதெல்லாம் நடந்திருக்கும், உண்மை. அப்போ இந்த சூழ்நிலைகள் மாற இருக்கின்றது கடகராசி என்பர்கள். எனக்கு மாறுமா சாமி? கண்டிப்பாக உங்களுக்கு கடகராசியாக இருந்தால் மாறும். ஆனால் இப்படி மாறினாலும் நீங்கள் அதை வச்சு முன்னுக்கு வர முடியுமான்னு உங்கள் சுய ஜாதகத்தை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? உங்கள் சுய ஜாதகத்தை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் கடகராசி அன்பர்களே. அப்போது தொழில்துறை மேம்படும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு மூலமாக அந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட வியாபாரம் அதிகரிக்கும், அது வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் கிடைக்கும், வெளிநாட்டு ஆர்டர் கிடைக்கும், அது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரம் சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதெல்லாம் எப்போனாக்கா வெளிநாட்டு யோகம் எல்லாம் மார்ச் மாதத்துக்கு அப்புறம், மார்ச் மாதத்துக்கு அப்புறம் அந்த வெளிநாட்டு வியாபாரங்கள் நடைபெறும். அப்போ தொழில்துறை நன்றாக இருக்கும், சிறப்பானதாக இருக்கும், புதிய முயற்சிகள் இருக்கும், புதிய முதலீடுகள் கூட இருக்கும். புரியுதுங்களா? அடுத்ததாக டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துணி வியாபாரம், ஆடை ஆபரணங்கள் வியாபாரம், உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரம், இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ஆடை ஆபரணங்கள் சொல்லும்போது அது யாரெல்லாம் சம்மந்தப்படுறாங்க? சுக்கிரனும் சந்திரனும் சம்மந்தப்படுறாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, கடகராசிக்கு ராசி அதிபதி சந்திரன், உங்கள் ராசிநாதன் சம்மந்தப்படக்கூடிய தொழில் சிறக்கும். அவருக்கு இதெல்லாம் தொடர்புடையது. உணவு அவருடைய சம்மந்தப்பட்டது, துணிமணி அவர் சம்மந்தப்பட்டது, அதே போல் தான் ஆடை ஆபரணங்கள் கற்பனைக்கும் அவர் சொந்தக்காரு. நான் கையில் 2 மோதிரம் போட்டுக்கணும்னு ஒருத்தர் 5-10 விரல் இருக்குது எனக்கு. என் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆசை, நான் 10 விரல்லையும் 10 மோதிரம் போட்டுக்கணும்னு ஒரு குழந்தை சொல்லித்தனா. அப்போ அவருக்கு என்ன அர்த்தம்? சந்திரன் வேலை செய்கிறாரு. அப்போது அந்த மாதிரி ஆசை, கற்பனையை அவர் தூண்டுகிறார் என்று அர்த்தம். அப்போ கற்பனை பண்ணி வச்சுருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள், ஹோட்டல் ஃபீல்டு, டெக்ஸ்டைலு, இதெல்லாம் ஆடை ஆபரணங்கள், இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் கடந்த காலங்களை விட இந்த வரக்கூடிய காலம் வியாபாரம் நன்றாக இருக்கும், வர்த்தகம் கை கொடுக்கும், வியாபாரம் மேம்படும். புரியுதுங்களா? வியாபாரம் மேம்படும், சிறந்த தொழில் அமைப்புகள் அமையும் கடகராசி அன்பர்களே. அடுத்ததாக கட்டுமான தொழில், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், நிலம் விற்கிறது வாங்கிறது அது போன்ற கமிஷன் தரகு தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்களை பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம். இந்த கட்டுமான தொழிலுக்கு சனி பகவானுக்கும் கட்டுமான தொழிலுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அவருக்கு ரொம்ப பிடித்தமான காரகத்துவங்கள் கல், மண், சிமெண்ட்டு தொழிலாளர்கள், அழுக்கு தொழிலாளர்கள், அடிமை தொழிலாளர்கள், இது எல்லாம் எங்கே இருக்காங்கன்னா கட்டுமான தொழிலில் தான் இருக்காங்க. அப்போ அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம். ஆகையினால ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த வருடம் சிறப்பானதாக இருக்கும்.
சரிங்களா? இந்த டிசம்பர், இந்த வருடம்னு சொன்னால் இந்த டிசம்பர்லேருந்து அடுத்த டிசம்பர் வரலும். ஆனால் சாமி சனி பெயர்ச்சி 2.5 3 வருஷம் தானே சாமி, 2.5 வருஷம் தானே. ஆமாம் ஆமாம்ப்பா, அதெல்லாம் ஓகே தான், 30 மாதம் தான். நான் ஏன் அப்படி அடுத்த வருஷம் வரணும், அடுத்த டிசம்பர் வரணும்னு சொல்கிறேன்னா, குரு அங்கே இருப்பார். குரு அங்கேருந்து கிளம்பிட்டார்னா அதனுடைய காரகத்துவம் வேறு மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? குரு சனியோடு சேர்ந்து இருக்கின்ற பொழுது கடகராசிக்கு ஒரு அமைப்பு இருக்கும். குருவோடு சேர்ந்து சனியுடைய பார்வை கடகத்துக்கு படுகின்ற பொழுது அது ஒரு மாதிரி நல்ல பார்வையாக இருக்கும். சனி மட்டும் தனியாக கடகத்தை பார்த்தாருன்னா அதனுடைய பார்வை வேறு மாதிரியாக இருக்கும். ஸோ ஆகையினால இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த வருடம் சிறப்பானதாக இருக்கும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், புதிய ஆர்டர்கள் கை கொடுக்கும், புதிய ஆர்டர்களை கையில் எடுப்பீங்க, புதிய வேலை வாய்ப்புகளை துவங்குவீர்கள். இன்னும் ஒரு சிலர்கள் புதிய முதலீடுகள் போடுவார்கள். ஒரு சிலர் 1 கோடி போடலாம், ஒரு சிலர் 100 கோடி போடலாம். அப்போ புதிய முதலீடுகள் போட வேண்டியது இருக்கும். அப்போ அப்படி முதலீடு போடுகின்ற பொழுது அந்த காரியம், அந்த செயல்பாடு, அந்த வேலை தடைபடாமல் நிற்கிறதற்கு தகுந்த பூஜை புனஸ்காரங்களை நீங்கள் செய்ய வேண்டும். அதுக்கு தகுந்த ஆலோசனைகளை பெற்று உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதுக்கப்புறம் முதலீடுகளை செய்ய வேண்டும். அடுத்தது அரசியல், சினிமா, கலைத்துறையை சார்ந்தவர்கள். அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு அதிக கற்பனையோடு அலைந்து திரிந்து கொண்டிருப்பவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. நான் ரொம்ப சாதாரண ஒருத்தர் செலவு பண்ணுறதை விட நான் கடன் வாங்கியாவது சாமி நான் 10 ரூபா அதிகமாக தான் செலவு பண்ணுவேன். தலைவர் பண்ணுறதை விட நான் 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் செலவு பண்ணுவேன். அதனால் தலைவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படியெல்லாம் யதார்த்தமே இல்லாமல் செலவு பண்ணக்கூடிய கடகராசி நேயர்களே, அவங்க நமக்கு நன்மை தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகம் நம்பக்கூடிய கடகராசி நேயர்களே, அவங்க நமக்கு நன்மை தான் செய்வாங்கன்னு நம்பக்கூடிய கடகராசி அரசியல் நண்பர்களே, உங்களுக்கு பதவி, பட்டம், அந்தஸ்து இதெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சியில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அந்த பதவி, படிப்பு, பட்டம், அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கணும்னு சொன்னால் அதுக்கு உரிய பிராயச்சித்தங்கள், பரிகாரங்களை உங்கள் ஜாதக கர்மா பிரகாரம் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். எது பிரகாரம்? உங்கள் ஜாதக கர்மா பிரகாரம் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். அந்த ஜாதக கர்மா என்ன என்பதை முதல்ல நீங்கள் உங்களுக்கு வழக்கமாக யார் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறாங்களோ அந்த கரெக்டாக சொல்லக்கூடிய அந்த ஜோசியரை அணுகி, குருவை அணுகி, குருவிடத்திலே அதை நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த தடையை விலக்கினால், உங்களுக்கு அந்த தடையை விலக்கினால், அந்த தடை விலகினால் அது குருவால் தான் முடியும். அப்போ அவரை உங்களுக்கான குருவை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி இவர் கரெக்டாக சொல்லுவார், இவர்கிட்ட போனால் நம்ம கரையேறிடலாம்னு நினச்சி அவர்கிட்ட போனீங்கன்னா அவரை வேலையை முடித்து கொடுப்பார். அடுத்ததாக காவல்துறை, இராணுவம், கப்பல், விமானம் போன்ற அரசு வேலை செய்யக்கூடியவர்கள், அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்க பணியாளர்கள், அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கம் சார்ந்த வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள், டெண்டர் போன்ற வேலைவாய்ப்புகள், சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் மற்றும் வாங்கி விற்பவர்கள், இவங்க எல்லாருமே கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட செக்டரில் வராங்க. அரசாங்க வேலை சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரிதான், சார்புடைய தொழிலாக இருந்தாலும் சரிதான். அதே போல் அரசாங்க உத்தியோகம், இராணுவம், காவல்துறை இருந்தாலும் சரிதான். இவங்க எல்லாருக்குமே இந்த சனிப்பெயர்ச்சி சிறப்பை கொடுக்க இருக்கின்றது. ஒரு பேர் புகழுக்காக கடின உழைப்பை உழைத்து கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை அன்பர்களே, ரொம்ப கஷ்டப்படுற சாமி, அவர் எப்படி இருக்கார், இவர் எப்படி இருக்காருன்னு என்கிட்ட ஏசிகிட்ட கேட்டு பாருங்க, என்ன டிசிகிட்ட கேட்டு பாருங்கள் அப்படின்னு ஜாதகம் பார்க்கும்போது நீங்கள் எல்லாரும் சொல்கிறது என் காதில் விழுது. யார்கிட்ட கேட்டு பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். ஆனாலும் ஏன் போஸ்டிங் வரலாம், இன்னும் உங்களுக்கு நல்ல நேரம் பிறக்கணும்னு அர்த்தம். அந்த நல்ல நேரம் இப்போ பிறக்க போகுது. அப்போ கடகராசினியர்களே, காவல்துறை நண்பர்களே, இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல பதவி, பட்டம், அந்தஸ்தை தர இருக்கின்றது. நன்மையை செய்ய இருக்கின்றது. நல்ல பேரை வாங்கி கொடுக்கும். இது போன்ற நிறைய விஷயங்கள், நன்மையான விஷயங்கள் நடக்க இருக்கின்றது கடகராசி அன்பர்களே. புரியுதுங்களா? அடுத்தது தனியார் வேலைவாய்ப்பு. தனியார் வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையில் படிச்சுட்டு வேலைக்கு காத்திருக்கக்கூடிய இளைஞர்கள்,
அல்லது பெண்கள், இளம் பெண்கள், இவர்களுக்கு எல்லாமும் இந்த வருடம் சிறப்பான வருடமாக இருக்கும். வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும். அந்த குவாரண்டைன் டைம்லாம் முடிஞ்சு பழைய இயல்பு நிலைக்கு நாடு திரும்பி கொண்டிருக்கிறது. அப்போது வேலை வாய்ப்புகளுக்காக வெளிநாடு செல்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு உண்டு. எனக்கு வெளிநாட்டு யோகம் உண்டா சாமி, நான் வெளிநாடு போய் வேலை செய்வேனான்னு கேட்டால் உண்டுன்னு பதில் சொல்லலாம். என் கம்பெனியில் என்னை அனுப்புவாங்களா சாமி, நான் ஏற்கனவே ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டேன், திருப்பி என்னை அனுப்புவாங்களான்னு கேட்டால் அனுப்புவாங்கன்னு பதில் சொல்லலாம். இப்படி எப்படி பார்த்தாலும் தனியார் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பான எதிர்காலம், சிறப்பான உத்தியோகம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் அரசாங்க உத்தியோகம் எனக்கு கிடைக்குமா, நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன், நான் டீச்சர் வேலைக்காக எழுதியிருக்கேன், எனக்கு டீச்சர் வேலை கிடைக்குமா, அல்லது எனக்கு அரசாங்க வக்கீல் சம்மந்தப்பட்ட தொழில் கிடைக்குமா, அரசாங்க வக்கீல் என்ற அங்கீகாரம் கிடைக்குமா, அது போன்ற அரசாங்க மருத்துவர் என்ற பட்டம் கிடைக்குமா, இப்படி அரசாங்கம் சார்ந்த தொழிலுக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி கடகராசிக்கு நல்ல 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 பலன்களை தர இருக்கின்றது. அவர்கள் நம்பி இருக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசா புத்தி நடந்தது, சூத்திரங்கள் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த தசாபுத்தி பிரகாரம் உங்களுக்கு நன்மை நடப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. கடகராசி நேயர்களே, அடுத்ததாக குடும்பம். இந்த குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையிலே 7ஆம் இடத்துல இருக்கிறார் நாளுக்குடையவன் புதன். அந்த புதனுக்கு சனி பகவான் நட்பாக மாறிவிடுகிறார், சமமாக போகிறார். அப்படி பார்த்தோம்னாக்கா குடும்ப வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். கடந்த சில ஆண்டுகளாக குடும்பத்தில் இருந்து வந்த வீண் குழப்பங்கள், வீண் விவாதங்கள் தான் அதிகரிச்சிருக்கும். அந்த குழப்பங்கள்லாம் நீங்கும். அப்போ குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கடகராசி நேயர்களே, குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். அதோடு மட்டுமல்ல, கணவன் மனைவியிடையே இருந்து வந்த அந்த பாச பிணைப்பு அதிகரிக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வீர்கள். கணவனை அனுசரித்து போவீங்க. வீட்டுக்கார் இதுதான் கேட்குறார், இப்படித்தான் செய்ய சொல்கிறார், அவர் நல்லது தான் சரி, எங்கள் வீட்டுக்கார் எனக்கு நன்மையைத்தான் செய்வார் என்று நம்புவீர்கள். அதே போல் மனைவியும் நமக்கு நல்லது தான் செய்வாங்க, நல்லது தான் சொல்லுவாங்க, நீங்கள் அதையும் நம்புவீர்கள். அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும். இன்னும் கூட ஒரு சில குடும்பங்களில் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த அந்த பிரிவுகள், ஏற்கனவே சண்டை சச்சரவு பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால், பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. யார்? பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது அருமையான தருணம். இந்த தருணத்தை, இந்த காலகட்டத்தை அந்த கணவன் மனைவி உண்மையிலேயே சேரணும்னு நீங்கள் ஆசைப்பட்ட, கண்டிப்பாக என் வீட்டுக்காரர் எப்படியாவது என் கூட சேர்ந்தோன சாமின்னு கண்ணீர் விட்டு அழுதிங்கனாக்கா இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதுக்கு என்ன வழிங்கிறது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். இதே தான் ஆணுக்கும். மனைவி கோச்சின்னு போயிட்டாங்க, வருவாங்களா சாமின்னா கண்டிப்பாக வருவாங்க. அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். புரியுதுங்களா? அதே போல் திருமண யோகம். திருமண யோகத்தை பொறுத்தவரையில் திருமணத்தில் இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகும். திருமண தடை விலகும். திருமணம் சீக்கிரமாக நடைபெறும். பெற்றோர்களை பார்க்குறோம், நாம் நிறைய பெற்றோர்களை பார்க்குறோம். சாமி, என் பையனுக்கு 35 வயசாகுது, 38 வயசாகுது, 42 வயசாகுது, என் பொண்ணுக்கு 30 வயசாகுது, 32 வயசாகுது, 34 வயசாகுது, திருமணம் ஆகலை. இதெல்லாம் நம்ம காதில் நிறைய கேட்குறோம். நான் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், அந்த பிராயச்சித்தம் பண்ணேன், இந்த பிராயச்சித்தம் பண்ணேன், இவ்வளவும் செய்தேன் சாமி, ஆனாலும் நன்மை நடக்கவில்லை. அந்த திருமணம் இந்த வருடம் நடைபெறும். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி திருமண தடையை நீக்கும். அப்போ திருமணங்கள் அதி விரைவில் நடைபெறும். கடகராசி நேயர்களே, அப்போ தம்பதியம் ஒற்றுமையாக இருப்பாங்கன்னு சொன்ன, திருமணம் சீக்கிரமாக தடை விலகி நடக்கும்னு சொன்ன, இந்த திருமணமும் நடந்து கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தால், மூணாவது விஷயம் என்ன? குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் உண்டு. நீண்ட நாட்களாக கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது சாமி, 7 வருஷம் ஆகுது சாமி, 4 வருஷம் ஆகுது சாமி, இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை. இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு. இவங்களுக்கு குழந்தை பாக்கியம்
நிச்சயமாக இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கடகராசி நேயர்களே. அப்போ அந்த குழந்தை பாக்கியத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஏதேனும் பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்வதாக இருந்தால் செய்யலாம். சிவபெருமானுக்கு ஒரு பாலாபிஷேகம் பண்ணலாம், தேன் அபிஷேகம் பண்ணலாம், இளநீர் அபிஷேகம் பண்ணலாம், இல்லை பைரவர் வழிபாடு பண்ணலாம், எல்லாம் வாராகி அம்பாள் வழிபாடு பண்ணலாம், அல்லது எங்கெல்லாம் பிராயச்சித்த சிவபெருமான் ஆலயங்கள் இருக்கோ அந்த பிராயச்சித்த சிவபெருமான் ஆலயங்களுக்கு சென்று வரலாம், மருத்துவம் எடுக்கலாம். இது எதெல்லாம் பிராயச்சித்தம் பரிகாரம் உண்டோ அதெல்லாம் செய்தீர்களே ஆனால் நிச்சயமாக இந்த சனி பெயர்ச்சி கடகராசி நண்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நல்ல முறையில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போது பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பெண்களுக்கு குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்டது, பீரியட் சம்மந்தப்பட்டது, டேட் சம்மந்தப்பட்டது, இன்னும் கூட நிறைய விஷயம் சொல்லலாம், ரகசியமாக சொல்லலாம். வெயிட்டிங் சம்மந்தப்பட்டது ஆரோக்கிய குறைவுகளாக கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மருத்துவ செலவு கூடும். அப்போ பெண்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்து நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் கடகராசிக்கு வயதானவர்கள் ஆர்ட்டு சம்மந்தப்பட்டது, இதய கோளாறு சம்மந்தப்பட்டது, மூட்டு வலி சம்மந்தப்பட்டது, கழுத்து வலி, கண் வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். இது சம்பந்தமாக ஆரோக்கிய குறைவு, அதுக்கான ஸ்கேனு, அதுக்கான டாக்டரை பார்க்குறது போன்ற வேலைகள்லாம் நடைபெறும். தேவையில்லாத பயம் இருக்கும் கடகராசி நேயர்களே. இந்த பயங்கிறது தான் முதல் எதிரி. யாராவது நமக்கு ஏதாவது செய்துட்டாங்களா, யாராவது நமக்கு ஏதாவது வச்சுட்டாங்களா, இதுக்கு முன்னாடி நமக்கு இந்த மாதிரி இருந்ததே இல்லையே, நான் ஏதாவது ஒரு சாமியாரை போய் பார்ப்போமா, எனக்கு ஏவல் பில்லி சூன்யம் மேலாம் பயம், அதாவது நம்பிக்கை கிடையாது. ஆனாலும் நடக்க சூழ்நிலைகளை பார்க்கின்ற பொழுது எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது, நமக்கு யாரோ ஏதோ செஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பயம் உங்கள் மனசில் இருக்கும். அந்த பயம் தேவையில்லாத பயம். அப்படி இருக்குமே ஆனால் அதை நாம் நிச்சயமாக விளக்க முடியும் கடகராசி நேயர்களே. சரியா? அதே போல் ஒரு சிலருக்கு பெண்களால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பெண்களால் பிரச்சனை வரும், பெண் ஆசையால் பிரச்சனை வரும். குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். குடும்பம் பிரியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல் குடிப்பழக்கம், சிகரெட் பழக்கம், சூதாட்டம் அல்லது ரேஸு, அந்த ரம்மி ஆடுற, ஆன்லைனில் ரம்மி ஆடுறது போன்ற இத்தனை தீய பழக்கங்களும் கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எங்கள் வீட்டுக்கார் யோஜாமல் குடிச்சிக்கிட்டு இருக்கார் சாமி, என் குடியை நிப்பாட்டும்ல, கண்டிப்பாக நிப்பாட்டலாம், கவலையே படாதீங்க. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கை கொடுக்கும். குடிப்பழக்கம் மறக்கடிக்க செய்யலாம், கவலை வேண்டாம். சனி பகவான் உதவி செய்வார். உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். கல்வி மேம்படும். மாணவர்களுக்கு கல்வியில் அதிக கவனம் தேவை, கவனம் கைகூடும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். அந்த பூர்வீக சொத்து உங்களுக்கு அடையணும்னு இருந்தால் கண்டிப்பாக அடையும். அந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு பூர்வீக சொத்துக்கள் திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகினாலே கடகராசி என்பவர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பான பயிற்சியாக அமைய இருக்கின்றது என்பதை தெரிவித்து கொண்டு, அமையட்டும், நல்ல பலன்களை பகவான் உங்களுக்கு தரட்டும் என்று சொல்லி வாழ்த்தி அருளி விடைபெறுகிறேன். மீண்டும் புத்தாண்டு ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகள். நன்றி, நமஸ்காரம். வாழ்க வளமுடன்.